Hello my dear students. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம சீக்வன்ஸ் டேட்டா டைப் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம டப்பிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம லிஸ்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்காம இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு டப்பிள் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு லிஸ்ட்டும் டப்பிளும் சேம் மாதிரி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து லிஸ்ட் அப்படிங்கிறது என்ன, ஸ்டோரிங் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், அதை தான் வந்து நம்ம லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இட் என்க்ளோஸ்டு பை செட் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி டப்பிள் அப்படிங்கிறதையும் ஸ்டோரிங் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இட் என்க்ளோஸ்டு பை பேரந்திசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். லைக் இந்த மாதிரி இப்போ ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்குள்ளே நம்ம கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை கம்மா கொடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ டப்பிள் அப்படிங்கிறதும் நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏ ஈக்குவல் டு பேரந்திசிஸில் தான் என்க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ 1 2 1 கமா 2 கமா 3 கமா 4 கமா இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் கூட நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இப்போ ஜாவா அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அண்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இட் என்க்ளோஸ்டு பை பேரந்திசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு அந்த டப்பிள் டேட்டா டைப்பில் என்ன ஸ்டோர் ஆயிருக்கோ அதுதான் நமக்கு என்ன ஆகுது, அவுட்புட்டில் நமக்கு வருது. ஓகே, ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து சிண்டெக்ஸ் வேல்யூவை நீங்கள் கால் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா லைக் செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி 2 அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 அப்படிங்கிற ஒரு சிண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன இருக்கோ அதுதான் உங்களுக்கு என்ன ஆகுது, அவுட்புட்டில் ஷோ ஆகுது. இப்போ 3 அப்படிங்கிறது வந்திருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 அப்படிங்கிறது 0 பொசிஷன், 2 அண்ட் 3 இல்லையா. ஸோ சரி, 0 1 2, இப்போ நான் 2 தான் கால் பண்ணேன், அதனால நமக்கு அவுட்புட் வந்து 3 அப்படிங்கிற அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டப்பில் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இதோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நம்ம டைப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் ஏக்குள்ளே இருக்கிற டேட்டா டைப் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டப்பிள் அப்படிங்கிறத அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இது என்ன லிஸ்ட்டும் இதுவும் சேம் தானா, அப்போ எதுக்கு நம்ம லிஸ்ட்டே யூஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏக்கு இந்த கேட்டகரி ஆஃப் டேட்டாவை நான் டிக்ளேர் பண்ணிட்டேன், 1 2 3 4 ஜாவா 9.8 அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் வந்து ரிப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2க்கு பதிலாக நான் 5 அப்படிங்கிறத ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்பில்டு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணீங்க அப்படின்னா டப்பிளில் அது எக்ஸிக்யூட் ஆகாது. நீங்கள் அதுக்கு லிஸ்ட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் இல்லைனா ஒரு கண்டிஷனில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டீங்க. ஸோ அந்த பேராகிராஃபில் எங்கெல்லாம் அண்ட் அப்படிங்கிறது இருக்கோ, ஏ அண்ட் டி அப்படிங்கிற கேரக்டர் எங்கெல்லாம் இருக்கோ அந்த அண்டுக்கு பதிலாக ஆர் அப்படிங்கிறத ரிப்ளேஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிக்கு நீங்கள் லிஸ்ட்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். பட் டப்பிளாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை பண்ண முடியாது. ஸோ அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ டப்பிளில் நம்ம ரிப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியும். ஸோ பண்ண முடியாது. அதர்வைஸ் இதுலேயும் லிஸ்ட்டில் பார்த்த அதே 4 ஆப்ரேஷன் தான் இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், அப்பண்ட் அண்ட் ஸ்லைசிங் அப்படிங்கிற ஒரு 4 கேட்டகரி ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் தான் இதுலேயும் நம்ம பார்த்துக்க போகிறோம். ஸோ கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 2 டப்பில் ஆட் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டப்பிள் கன்கார்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு 2 டப்பிள் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். a equal to some value and b equal to some values. 1 2 3 4 5. ஸோ அதே மாதிரி டப்பிள் வந்து டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கும் போது சிங்கிள் ஆஃப் டேட்டாவை நீங்கள் கொடுக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேரந்திசிஸ்குள்ளே ஒரே ஒரு டேட்டாவை மட்டும் நீங்கள் கொடுக்க வேண்டாம். கமா கொடுத்து மல்டிபிள் டேட்டாஸ் தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு டேட்டாபேஸில் உங்களுக்கு கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு எரர் இல்லாமல் உங்களுக்கு டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகும். இப்போ வந்து பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு a + b
ஸோ கன்கார்டினேஷன் அப்படிங்கிறது 2 டப்பிளில் வந்து ஆட் பண்ணுற ப்ராசஸை நம்ம கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ நமக்கு அந்த 2 டப்பிளும் ஆட் ஆகி நமக்கு அவுட்புட் ஷோ ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து கன்கார்டினேஷன், டப்பிள் கன்கார்டினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா ரிப்பீட்டேஷன். ஸோ ரிப்பீட்டேஷன் அப்படிங்கிறது சிம்பிள், ஒரு டப்பில் மல்டிபிள் டைம் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறது தான் என்ன சொல்லுவோம் நம்ம ரிப்பீட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு டப்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை கால் பண்ணிவிட்டு ஏ மல்டிப்ளேஷன் 6. ஸோ அதே டப்பில் ஒரு 6 டைம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன் நான், ஸோ பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா மல்டிபிள் டைம் வந்து அது பிரிண்ட் ஆகும். ஸோ நமக்கு 6 டைம் ஆஃப் அந்த டப்பிள் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து டப்பிள் ரிப்பீட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ தென் அடுத்து என்ன அப்பெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன். அப்பெண்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்டான வேரியபிளுக்கு டேட்டாஸை ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கும் ஒரு சிங்கிள் டப்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் இந்த 1 2 3 4 கொடுத்துருக்கேன், ஜாவா 9.8 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இப்போ 5 அப்படிங்கிற ஒரு டேட்டா 5 and 6 வந்து இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகணும். ஸோ ப்ளஸ் ஈக்குவல் டு பேராந்திசிஸில் 5, 6 அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ ஏவை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எனக்கு ஏக்குள்ளே நான் சில வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே 5 and 6 வந்து ஆட் ஆகி நமக்கு அவுட்புட்டில் வரும். ஓகே, ஸோ இதை சப்போஸ் அப் அண்ட் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கன்கார்டினேஷன் ப்ராசஸ் தான் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸிட்டான வேரியபிளுக்கு, ஆல்ரெடி எக்ஸிட் பண்ண வேரியபிளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேல்யூஸை அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த அப் அண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன். ஓகே, ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா ஸ்லைசிங் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. ஸோ இது என்ன அப்படின்னா நமக்கு வேணுங்கிற டேட்டாவை மட்டும் டப்பிளில் இருந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த டப்பிள் ஸ்லைசிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், லைக் இதுக்குள்ளே நான் ஒன்று கொடுத்துருக்கேன், ஒரு டப்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு பிரிண்ட் ஆஃப் எனக்கு எதிலிருந்து வேணும், அந்த ஏக்குள்ளே இருக்கிற எல்லா வேல்யூவும் வேணாம், ஆனால் எனக்கு நான் என்ன டேட்டாவை கேட்குறேனோ அதிலிருந்து மட்டும் வேணும் அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 1லேருந்து வர வேண்டாம், 2லேருந்து தான் வரணும். அப்போ 2ஓட சிண்டெக்ஸ் வேல்யூ என்ன 0 1, அப்போ 1 அப்படிங்கிறது கொடுக்குறேன். அப்போ 2லேருந்து கண்டினியூ ஆகும். இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். ஸோ 2 3 4, ஸோ 2லேருந்து நமக்கு கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ லைக் இப்போது எண்டிங் வேல்யூ நான் டிக்ளேர் பண்ணுறேன். 9.8 அப்படிங்கிறது வரக்கூடாது, அதுக்குள்ளே ஜாவாவோட ஸ்டாப் ஆகிடும். அப்போ 9.8ஓட வேல்யூ என்ன 0 1 2 3 4 5. அப்போ நான் 5ன்னு கொடுத்தேன் அப்படின்னா 5க்கு முன்னாடி என்ன இருக்கோ அதோட ஸ்டாப் ஆகிடும், வராது. அந்த 5ஓட வேல்யூ வந்து நமக்கு அவுட்புட்டில் வராது. அப்போ ஜாவாவோட அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ இது வந்து ஸ்லைசிங், நமக்கு வேணுங்கிற டேட்டாவோட கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஸ்லைசிங் அப்படிங்கிறது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டப்பிள் அப்படிங்கிறது ஸ்டோரிங் ஏ கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பையும் டப்பிள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி இட் என்க்ளோஸ்டு பை பேரந்தசிஸ், டப்பிள் வந்து பேரந்தசிஸில் என்க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி இதில் 4 ஆப்ரேஷன் இருக்குது, கன்கார்டினேஷன், ரிப்பீட்டேஷன், அப்பெண்ட் அண்ட் ஸ்லைசிங். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செட்டு அண்ட் டிக்ஷனரி அப்படிங்கிற 2 டேட்டா டைப் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டே பை டே போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தேங்க்யூ.